Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு வந்து ரீசன்ட்டா ஒரு ஸ்மார்ட் போன் பிராண்ட் வந்து இன்ட்ரோ듀ce ஆனிச்சு. அந்த ஸ்மார்ட் போன் பிராண்ட் பத்தியும் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்க ஒரு ஸ்மார்ட் போன் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை subscribe பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்மார்ட் போன் பிராண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன் பிராண்ட்ல இப்ப ரீசன்ட்டா நமக்கு ரிலீஸ் ஆன ஸ்மார்ட் போன் பிராண்ட் எது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டெக்னோ அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போன் பிராண்ட் தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்ரீலங்கால இருக்க Oppo, Realme, Vivo, OnePlus எல்லாம் பாத்தீங்கன்னா BBK எலக்ட்ரானிக் அப்படிங்கிற ஒரே ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற போன்ஸ் தான். பட் வெவ்வேறுபட்ட பேர்கள்ல வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னோ, Infinix, Itel எல்லாம் பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற போன்ஸ் தான். பட் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ஆல்ரெடி Infinix, Itel எல்லாம் அவைலபிளா இருக்கு. இப்ப ஸ்ரீலங்காக்கு ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன இந்த ஸ்மார்ட் போன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா Tecno Spark 6 Go அப்படிங்கிற டெக்னோ பிராண்ட்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் இப்போ ஸ்ரீலங்கால நமக்கு அவைலபிள் ஆகிருச்சு. அது கூட இவங்களோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இவங்க வந்து ஒபிஷியல் குளோபல் பார்ட்னர்ஸ் ஆஃப் மான்செஸ்டர் சிட்டி ஃபுட்பால் கிளப். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீஸ் சென்டர் எல்லாமே ஸ்ரீலங்கால அவைலபிளாக இருக்கனால இந்த ஸ்மார்ட் போனை எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் போன் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேயா இல்லையாங்கிறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் போன் ஓகேயா இல்லையான்னு. ஃபர்ஸ்டா நம்ம இந்த போன் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கறத வந்து பாத்துறலாம். இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,990 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த போனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் பாத்தீங்கன்னா AI டெக் மூலமாக இந்த ஸ்மார்ட் போனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து gift pack பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்மார்ட் போனை நீங்க இந்த வீடியோவை பார்த்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த gift pack பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து தான் நம்ம வந்து இந்த போனை ஆர்டர் பண்றோம் அப்படின்னு சொல்லணும். அது கூட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நடுவுல வந்து நான் ஒரு ப்ரோமோ கோட் சொல்லுவேன். அதை சொன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த gift pack பெற்றுக்கொள்ளலாம். சோ gift pack நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் போனுக்கு தேவையான பேக் கவரும் டெம்பர்ட் கிளாஸும் கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பவர் பேங்க் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 10,000 mAh கொண்ட ஒரு பவர் பேங்க் கொடுக்குறாங்க. இது கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஹெட்போனும் ஃப்ரீயா கிடைக்குது. இது மாதிரி ஒரு gift pack உங்களுக்கும் AI டெக் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். சோ இவங்ககிட்ட இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஸ்ரீலங்கா ஃபுல்லா பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறது இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்ரீலங்கால வந்து ஸ்மார்ட் போன் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து ரொம்பவே குறைவா தான் இருக்கும். பட் பாத்தீங்கன்னா AI டெக் மூலமாக உங்களுக்கு அந்த குறையே இல்லாம கேஷ் ஆன் டெலிவரி ஐலண்ட் வைட் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். சோ ஃபர்ஸ்டா நம்ம இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேயா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கலர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா yellow கலரும் இந்த இடத்துல ப்ளூ கலரும் கொடுத்திருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா டெக்னோ அப்படிங்கிற லோகோ வந்து கொடுத்திருக்காங்க. கீழ பாத்தீங்கன்னா Spark 6 Go அப்படிங்கிற இந்த போன் மாடல்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த போன்ல வந்து நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இவங்க வந்து மான்செஸ்டர் சிட்டில வந்து ஒபிஷியல் குளோபல் பார்ட்னர்ஸ்னு அதை பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாக்ஸ்ல வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சைடுல பாத்தீங்கன்னா Spark 6 Go அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 64GB 3GB RAM னு சொல்லியிருக்காங்க. கீழ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து IME நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல இருக்க கீ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு கீ ஃபீச்சரை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இதுல வாரண்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். சோ அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா இதுல ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் நமக்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ பாக்ஸை நம்ம கட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கவரை விட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து AI டெக்ல இதை விட ஒரு நல்ல கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாரண்டி பார்த்தீங்கன்னா 12+1 month வாரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு 1 இயருக்கு மேல ஒரு வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை, நார்மல் சார்ஜிங் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கிடைக்காது. ஸோ சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாக்ஸ் இருக்கு. சோ அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்போன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போனை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6.5 இன்ச் கொண்ட டாட் நாச் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா 5000 mAh கொண்ட பேட்டரி, 13 மெகா பிக்சல் கொண்ட டுவல் கேமரா, ஸ்டைலிஷ் ஸ்லிம் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போனை பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்பவுமே ஸ்லிம்மா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த போன்ல இருக்க பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் போன் கிடைச்சிருக்க கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா ப்ளூ அப்படிங்கிற கலர் தான். இது தவிர இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃபோனை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கர்வ் டிசைனில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து நல்லா போகிறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கு. ஸோ இதில் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வாங்குற ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிச்சு. ஸோ நான் யூஸ் பண்ண அளவுக்கு எனக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோனில் வந்து இந்த அளவு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஸ்பீடாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் பண்ணிச்சு. ஸோ பாருங்கள், ஸோ எந்த அளவு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பீக்கர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கலாம், இங்கே டெக்னோ பிராண்ட் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஃபோனோட வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட மேலே நம்மளுக்கு எந்த ஒரு பட்டன்ஸும் இல்லை. இடது பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பட்டன்ஸுமே இல்லை. மொத்தமாகவே நம்மளுக்கு இந்த அளவு பட்டன்ஸ் தான் இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் போடுற ஸ்லொட்டை வந்து நான் சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பேக் கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பேக் கவரை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 சிம் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ SD கார்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய மெமரியை வந்து இதன் மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட டாட் நாச் ஸ்கிரீன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவுமே இந்த பிரைஸ் ரேஞ்சில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அது கூட பார்த்தீங்கன்னா 269 PPI டென்சிட்டி வந்து நம்மளுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு Gorilla Glass 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோனில் வந்து Gorilla Glass வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவுமே கஷ்டம். பட் இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு அந்த விஷயமும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 10 Go எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபோனில் வந்து Android Go எடிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய iOS ஆன iOS 6.2 அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளுக்கு இதில் பார்க்கலாம். ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு இந்த ஃபோனில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாரண்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சிம்மை போட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபோனோட வாரண்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நம்மளுக்கு சாதாரணமாக வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தாளில் தான் கொடுப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் மூலமாகவே உங்களுக்கு வந்து இந்த வாரண்டியை வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு சிம் போட்டு இந்த வாரண்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து 3GB ரேம்லையும் 64GB இன்டர்னல் மெமரியோட உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் பெற்றுக்கொள்ளலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio A25 அப்படிங்கிற ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் இல்லாட்டி சாதாரண சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா PowerVR GE8320 அப்படிங்கிற GPU தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயரோ இல்லாட்டி பப்ஜியோ ஸோ அந்த அளவு உங்களுக்கு வந்து ஹை ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் மீடியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 13 மெகா பிக்சல் கொண்ட டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது f1.8 அப்பச்சரில் நம்மளுக்கு இந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டுவல் கேமரா பற்றி அவங்க பெருசாக எங்கேயுமே சொல்லல. பட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட LED ஃப்ளாஷும் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமராலையும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ லைட்டில் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸை வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸை பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தா அதில் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சாம்பிள்ஸ் கொஞ்சம் காட்டுறேன், அதை உங்களுக்கு பார்க்கலாம்.
சில விஷயங்களை வந்து நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவுமே லைட்டான வெயிட்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கையில் வச்சிருக்கும் போது இதை வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பெருசாக தோணலை. அது கூடவே நான் யூஸ் பண்ண அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவுமே ஸ்பீடாகவும் வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான வாரண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 மாதத்துக்கான வாரண்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து வேறு லெவலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏஐ டெக் மூலமாக இந்த ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்த வீடியோவை பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது கூடவே இன்னொரு விஷயம் வந்து நம்ம மறந்துட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரோமோ கோட் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் டெக் ஹரி 6 go அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரோமோ கோடை இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் ஏஐ டெக் வந்து நீங்கள் கால் பண்ணி இந்த ப்ரோமோ கோடை சொல்லலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் பேக் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ்புக் லிங்க் அண்ட் டெக்னோ அப்படிங்கிற இந்த மொபைலோட ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மூலமாக இன்னும் பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து இந்த விஷயங்களோட எண்ட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.